அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்றைய நியூஸ் பேப்பரை ஓப்பன் பண்ணி பார்த்தாலே ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே எந்த அமைச்சர் தப்பு செய்கிறது தெரிஞ்சாலும் சரி, நான் விட மாட்டேன், ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு வார்னிங் கொடுத்துருக்காரு இல்லையா சிஎம். இந்த வார்னிங்க்கு பின்னாடி எங்களுடைய வாத்தி ரைடு ஸ்டார்ட்டு அப்படின்னு டிவிகேவினர்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் டிஎம்கே சில பிளான்களை வச்சுருக்காங்க. அந்த ரிப்போர்ட் வரவும் தான் முதலமைச்சர் அலர்ட் ஆகியிருக்காரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, இந்த பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிரஸ். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். அமைச்சர்கள் ஆக்டிவிட்டீஸ். விஜய்க்கு ஷாக் கொடுத்த உளவுத்துறை ரிப்போர்ட். நடப்பு நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்வது சம்பந்தமாக அமைச்சர்களுடனான ஒரு ஆலோசனை கூட்டத்தை முன்னெடுத்திருந்தாரு முதலமைச்சர் திரு ச ஜோசப் விஜய்ங்க. ஜூலை 16ஆம் நாள் நேற்றைக்கு இந்த கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி வர அமைச்சர்கள் ரிலாக்ஸாக கூலாக போயிருந்தாங்க. ஆனால் திரும்பி வந்தவங்களுடைய முகத்தை பார்த்தா பேயறிஞ்ச மாதிரின்னு அந்த காலத்தெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அவ்வளோ டென்ஷன்ஸ் இருந்ததுங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளார அந்த அளவுக்கு பாடம் எடுத்திருக்காரு சிஎம் அப்படிங்கிறாங்க. யாரா இருந்தாலும் சரி, நேர்மையோடு வெளிப்படைத்தன்மையோடு மக்களுக்கு பணியாற்றணும். லஞ்சம் ஊழல் இப்படி எந்த புகாருக்கும் ஆளாகக்கூடாது. அப்படி யாருமே நடந்துக்கவும் கூடாது. அப்படி ஏதாவது தெரிய வந்ததுன்னா யாரா இருந்தாலும் சரி, அவங்க மீது ஆக்ஷன் எடுக்க நான் தயங்க மாட்டேன். அடுத்து இந்த ஆய்வுங்கிற பெயர்ல போயிட்டு ரீல்ஸ் போறது, இந்த மாதிரியான விஷயங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். மீறி செஞ்சா அவங்க மீது ஆக்ஷன் எடுக்க தயங்க மாட்டேன் அப்படின்னு கூடுதல் கரார் காட்டியிருக்காரு. அட்வைஸ் மாலையும் பொழிஞ்சிருக்காரு சிஎம். சரி, ஏங்க இந்த அளவுக்கு கரார் காட்டியிருக்காரு, என்னங்க நடந்துச்சு அப்படின்னு தாவேக்கா வட்டாரங்களை, நெருக்கமான வட்டாரங்களை நம்ம பேச்சு கொடுத்தோம். ஏன்னா நேற்றைக்கு தான் அமைச்சர்கள், பெரும்பாலான அமைச்சர்களுடைய செயல்பாடுகள் முதலமைச்சருக்கு அதிருப்தி அப்படின்னு விரிவாக ஒரு காணொலியை பதிவு செஞ்சிருந்தோம். அந்த காணொலியுடைய ஒரு ஃபாலோ அப்பாகவும் இந்த காணொலியை நம்ம பார்த்துக்கலாங்க. சரி, நேரடியாக நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். முதலாவதாக கூட்டணி ஆட்சி இப்போ நடந்துட்டு இருக்கு. தாவேக்காவுக்கான தனி பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் கிடைக்கல இன்னமும். அதை நோக்கி தாவேக்கா நகர்ந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் தாவேக்காவுடைய ஆட்சி சரியில்லை அப்படிங்கிறத மக்கள்கிட்ட தொடர்ந்து கொண்டு போயிட்டே இருந்தால் அது திமுகவுக்கு சப்போர்ட்டாக மாறும் அப்படின்னு திமுக கருதுறாங்க. முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவருடைய ஸ்டேட்மெண்ட் ஆகட்டும், அதாவது இந்த ஆட்சி ரொம்ப நாள் நீடிக்காது, 6 மாசத்துல தயாராகிடுங்க அப்படின்லாம் திமுகவினர் தீவிரம் காட்டுறாங்க இல்லையா, இதை கூடுதலாக வாட்ச் பண்ணாங்க. அதாவது இது சம்பந்தமாக உளவுத்துறை கிட்ட இருந்து ரிப்போர்ட் சிஎம்க்கு போனது. என்னன்னா, தாவேக்காவுடைய அமைச்சர்கள் அனைவரையும் கண்காணிக்கிறதுக்காகவே அவங்களுடைய செயல்பாடுகளை க்ளோஸாக வாட்ச் பண்ண ஒரு டீமை உருவாக்கியிருக்காங்க டிஎம்கே சைடில். ஒன்று. இரண்டாவதாக போலீஸ் வட்டாரங்கள்லேயே இப்போ ஒரு 2 மாதம் தானே ஆகியிருக்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு. இருந்தாலும் 5 ஆண்டு திமுக ஆட்சி, அதுக்கு முன்னாடி 10 ஆண்டு அதிமுக ஆட்சி. பெரும்பாலான அதிகாரிகள் இந்த திராவிட கட்சிகளோடு இன்னமும் நெருக்கமான உறவு வச்சுருக்காங்க. அப்போ டிஎம்கே சைட்லேருந்து உருவாக்கப்பட்டிருக்கிற அந்த டீம் இருக்கு இல்லையா, அந்த சீக்ரெட் டீம்னு வச்சுக்கோங்களேன். விக்ரம் படத்தில் வந்த கமல் சார் மாதிரியான ஒரு டீம்னு வச்சுக்கோங்க. அவங்க அப்பப்போ இந்த போலீஸ் அதிகாரிகள், சில ஐஏஎஸ் அதிகாரிகள், சில ஆட்களோடு தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க, எப்படி நடந்துட்டு இருக்கு என்னென்னான்ட்டு. அதன் மூலமாக அமைச்சர்களுடைய தகவல்களை டிஎம்கே சைடில் சேகரிச்சுக்கிறாங்க. அப்போ அமைச்சர்களை பக்காவாக அவங்களுடைய மூமெண்ட்ஸை பார்த்துக்கிட்டு அதிலிருந்து தங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகளை தீவிரமாக்குறாங்க. அப்போ சில அமைச்சர்களுடைய ஆக்டிவிட்டீஸ், தற்போதைய அமைச்சர்களுடைய ஆக்டிவிட்டீஸ் பார்த்தோம்னா ஆஃப்டர் 6 PM வேற மாதிரி இருக்கு. அவங்களுடைய நகர்வுகள் எங்கெங்க போறாங்க வராங்க, எப்படி ஃபன் மோட்ல இருந்துட்டு இருக்காங்க, இந்த டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துட்டு அதை வச்சு டிவிக்கு அமைச்சர்களுடைய செயல்பாடுகள் பாருங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு மக்கள் முன்னாடி எக்ஸ்போஸ் பண்ணணும், அவங்கள ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு டிஎம்கே மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் 4வது பாயிண்ட், ஓப்பனாக அமைச்சர்களுடைய செயல்பாடுகள். இப்போ ஆய்வுங்கிற பெயரில் போய் அவங்க பேசுறது, அது இன்னொரு பக்கம். அதை கையில் எடுத்துக்கிட்டு டிஎம்கேவுடைய ஐடி விங்கு, டிஎம்கேவினர் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ சமீபத்தில் தொழில்துறை அமைச்சருக்கு ஏற்பட்ட விஷயங்கள், கீர்த்தனா அவர்களுக்கு, அப்புறம் இது மாதிரி அமைச்சர்களுடைய அந்த கமெண்ட்ஸு, அவங்களுடைய செயல்பாடுகள், இது எல்லாவற்றையுமே சோசியல் மீடியாக்கள் மூலமாக பதிலடி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க டிஎம்கே டீமு. இது பொதுமக்கள்கிட்ட அமைச்சர்களுடைய செயல்பாடுகள் மீது ஒரு அதிருப்தியை ஏற்படுத்துது. அப்போ திமுகவுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்காதீங்க. உங்களுடைய பொது வாழ்க்கை, அதில் உங்களுடைய பேச்சுகள், அப்புறம் உங்களுடைய பர்சனல் லைஃப், இது ரெண்டுலேயுமே கூடுதல் கவனம் வேணும் அப்படின்னு அலர்ட் மெசேஜ் டிவிகே தலைமையிலேருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது உளவுத்துறை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதை டிவிகே தலைமை இங்கே அமைச்சர்கள்கிட்ட பகிர்ந்திருக்காங்க. இதுவும் இந்த மீட்டிங்கில் பேசினதுக்கான
பின்னணியாகவும் பார்த்துக்கலாங்க அப்படிங்கிறவங்க அடுத்து முக்கியமான சில விஷயங்களை பகிர்ந்துக்க தொடங்கினாங்க. டிஎம்கேவின் ஸ்டிங் ஆபரேஷன், அமைச்சர்கள் அலர்ட், சிஎம் விஜய்க்கு போன ஷாக் ரிப்போர்ட். வீடியோஸ் கூடாது, ரீல்ஸ் கூடாது அப்படின்னு அமைச்சர்களுக்கு அலர்ட், வார்னிங் கொடுத்துருக்காரு இல்லையா, வார்னிங் மெசேஜ் கொடுத்துருக்காரு இல்லையா சிஎம் மீட்டிங்ல. இதுக்கு பின்னாடி பார்த்தோம்னா சமீபத்தில் மாமாங்கம் ஊராட்சி மன்ற தலைவர் திரு வீராசாமி அவர் லஞ்சம் பெற்றதாக பில் பாஸ் பண்ண அந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டாங்க இல்லையா அவரு. அதுக்கப்புறம் அவரை கட்சியிலிருந்து நீக்கியிருக்காங்க திரு வீராசாமியை. அதே போல பலருக்கு ஸ்கெட்ச் போடவும் தயாராக இருக்காங்க, இப்படி பயன்படுத்திக்கவும் தயாராக இருக்காங்க டிஎம்கேவுடைய டீமு, எதிர்கட்சிகளுடைய டீமு. அதாவது நீங்கள் எல்லா இடத்துலையும் போயிட்டு வீடியோஸ் எடுக்கிறது, ரீல்ஸ் போடுறது அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிற கேமராக்களை செல்ஃபோனில் எடுக்கின்ற காட்சிகளையும் உங்களால் கவனிக்க முடியாது. ஓகே, நம்ம ஆட்கள் தான் ஏதோ எடுக்கிறாங்க போல அப்படின்னு நினச்சிப்பீங்க. ஆனால் அதில் ஏதாவது ஒரு கேமரா கூட எதிர்கட்சிகளுடைய அவங்களுடைய ஆதரவாளர்களுடைய கேமராக்களாக இருக்கலாம். அப்போ கவனம் வேணும், இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் முதல்ல எந்த இடத்துலையும் லஞ்சம் ஊழல் அப்படி இல்லாமல் மிக நேர்மையாக செயல்படணும். அதுக்காக தான் அந்த நம்பரையே நம்ம வெளியிட்டிருக்கோம். பொதுமக்களுக்கு யாராவது லஞ்சம் கேட்டால் இந்த நம்பருக்கு நீங்கள் புகார் கொடுங்க அப்படின்னு. எனக்கு வெளிப்படைத்தன்மை வேணும், க்ளீனான கவர்மெண்ட்டு நம்ம நடத்தணும், அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் சரியாக இருங்க. டிஎம்கேவினர் எதிர்கட்சியினர் எடுக்கின்ற அந்த ஸ்டிங் ஆப்ரேஷனுக்கு நீங்கள் தீனி போடக்கூடாது அப்படின்னு கூடுதல் அலர்ட் கொடுத்துருக்காரு. இதற்கடுத்து முக்கியமாக இங்கே தாவேக்காவில் ரசிகர் மன்றம், விஜய் மக்கள் இயக்கத்தின் மூலமாக அமைச்சர்களாக ஆகியிருக்காங்க, உயர்ந்த பொறுப்புகளுக்கெல்லாம் வந்திருக்காங்க இல்லையா, அவங்கள தனியாக கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க எதிர்கட்சிகளுடைய டீமு. அவங்க ரசிகர் மனோபாவத்தோடு ஆர்வத்தோடு ஏதாவது செஞ்சா அதில் ஏதாவது தவறுகள் வருதா அப்படின்னு காத்திருந்து எக்ஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்னும் அந்த டீம் கிட்ட கூடுதலாக கவனம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க எதிர்கட்சிகளுடைய அந்த சீக்ரெட் டீமு. ஸோ நாம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இங்கே உட்கட்சிக்குள்ளாரையும் எல்லோரும் அமைச்சர்களாக இருந்தாலும் நிறைய கோஷ்டி பூசல்கள்லாம் இருந்துகிட்டு இருக்கு. ஒரு 3 அமைச்சர்களை சுற்றி பெரிய கோஷ்டி பூசல்கள் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் கையில் எடுத்துக்கிட்டு எதிர்கட்சிகளுக்கு நாமளே தீனி போட்டக்கூடாது அப்படின்னும் இந்த 6 வகைகளில் வந்திருக்கக்கூடிய இந்த ரிப்போர்ட்டுகளை வச்சு இந்த அலர்ட் மெசேஜும் கொடுத்துருக்காரு சிஎம்ங்கிறாங்க. இதை கடந்து மிக முக்கியமாக அந்த 118க்கான அந்த பெரும்பான்மை அந்த நம்பர், அதாவது இப்போ காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தாலும் இப்போ மேகதாது விவகாரம் இருக்கு இல்லைங்களா, அதை கையில் எடுத்து தீவிரமாக களமாட திட்டமிட்டிருக்காங்க திமுகவினர். வெளிநாட்டிலிருந்து முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவருமே நாங்கள் மேகதாது விவகாரத்தில் தமிழ்நாட்டுடைய உரிமையை விட்டு தர மாட்டோம், தொடர்ந்து போராடுவோம்னு பேசியிருக்காரு. இன்னொரு பக்கம் மற்றொரு முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவருமே ரீல்ஸ் எடுக்கிறது இந்த மாதிரி விஷயத்தில் கவனம் செலுத்தாமல் காவிரிக்கான உரிமைக்கான விஷயத்துல கவனம் செலுத்துங்க அப்படின்னு அவங்களும் இந்த மேகதாது விவகாரத்தை கையில் எடுத்திருக்காங்க. காங்கிரஸ்க்கு தீவிரமான குடைச்சல்களை கொடுக்கலான்னு திட்டமிட்டு இருக்காங்க. அப்ப காங்கிரஸை நோக்கி வருகின்ற அந்த அட்டாக்குகள் நம்மளை அவங்க தாவேக்காவை கேடயமா பயன்படுத்தி அவங்க தப்பிச்சிக்க கூடாது, நம்ம கூட்டணியில் இருக்கோம் அப்படின்னு. ஏன்னா அவங்க 5 எம்எல்ஏக்கள் இங்கே ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்கள மட்டுமே நம்பி இருந்தால் அவங்களுடைய தவறுக்கும் நாம தான் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும். அப்போ தாவேக்கா தன்னுடைய சொந்த பலத்தை அதிகரிச்சுக்கணும் அப்படின்னும் இந்த மாதிரியான பல விஷயங்களை உளவுத்துறையும் ரிப்போர்ட்டாக அனுப்பியிருக்காங்க. அதில் ஒன்றாகவும் யார் ராஜினாமா செஞ்சாலும் கவனத்தோடு நம்ம பார்க்கலாம் எம்எல்ஏக்கள். இன்னொன்று மற்றொரு ஆப்ஷன் இருக்கு. இப்போ பாமக கூட பாமகவுடைய ஆண்டு விழாவில் அதனுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் தாவேக்கா அரசாங்கத்தை பாராட்டி இருக்காரு. சமூக நீதி கணக்கெடுப்பு, சாதிவாரி கணக்கெடுப்பை தாவேக்கா செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த 5 முதலமைச்சர்களும் எத்தனையோ முறை நானும் மருத்துவர் ஐயாவும் போய் நடையா நடந்து பேசணும், ஆனால் அவங்களாம் ஸ்டெப் எடுக்கல. தற்போதைய சிஎம் ஸ்டெப் எடுக்கிறாரு அப்படின்னு பாராட்டி இருக்காரு. ஸோ காங்கிரஸால ஏதாவது சிக்கல்கள் வந்தால் இங்கே பாமகவுடைய 4 மூலமாக சரி கட்டிக்கலாம். 2வது விசிக்கு ஏதாவது வேற ரூட் எடுத்தா கூட பாமகவுடைய எம்எல்ஏக்கள் சப்போர்ட்டிவா இருப்பாங்க. இன்னொன்று விசிகா கிட்டையும் பேசலாம். ஏற்கனவே அங்க ஒரு காலத்துல திரு விபி சிங் அவருடைய ஆட்சி காலத்துல பிஜேபி இடதுசாரிகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2 பேருமே வெளியில இருந்து அந்த ஆட்சியை ஆதரிச்சாங்க, எதிர் கொள்கையோடு இருந்தவங்க. ஸோ அந்த மாதிரி கூட இதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம், நம்முடைய ஆட்சிக்காக பாஜக தான் பிரதான எதிரி அப்படின்னு விசிகாவையும் சரி கட்டிடலாம் அப்படின்னும் சில நகர்வுகளை தீவிரப்படுத்துகிறாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் பின்னணியில் இருக்குது. ஒன்லைனில் சொல்லணும்னா டிஎம்கே டிவிகேவுடைய மினிஸ்டர்ஸை கண்காணிக்கிறதுக்குன்னே தனியாக ஸ்டிங் ஆப்ரேஷன்லாம் பண்ணுவதற்காக தனி டீமை போட்டிருக்காங்க. அவங்களுக்கு வாய்ப்பை கொடுத்துடக்கூடாது. இங்கிலாந்து டீமு செமிஃபைனலில் செம்மையாக விளையாண்டாங்க முதல் 55 நிமிஷம். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு கோல் போட்ட உடனே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனாங்க, டிஃபென்ஸ் மோடுக்கு போனாங்க. அர்ஜென்டினா தனக்கான வாய்ப்பாக பயன்படுத்தி இன்னைக்கு ஃபைனல் போயிடுச்சு.
வாய்ப்பை மற்றவங்களுக்கு நம்ம உருவாக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க தாவேக்கா தலைமை. பயங்கரமாக இருக்குது, பார்ப்போம். மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான நம்முடைய உங்கள் சகோ சேத்தன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பகுதியில் பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். அன்பால். நன்றி, வணக்கம். பயங்கரமாக காத்தடிக்குது, வெயில்லையும் ரெண்டு கலந்தது தானே இயற்கை. அதே போல் தான் அரசியல்லையும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். நன்றி, வணக்கம்.